The first woman who got legal divorce in India யாருன்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ருக்மாபாய் ராவத் 1864 பாம்பேல ஒரு புவர் ஃபேமிலியில தாங்க இவங்க பிறக்கிறாங்க. சின்ன வயசுலேயே அப்பா இறந்தும் போயிடுறாரு. அம்மா தான் இவங்களை வளர்க்குறாங்க. 1876 சொசைட்டியோட ப்ரெஷர்னால இவங்களை கல்யாணம் பண்ணியும் தராங்க. அப்போ இவங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா வெறும் 11. தாதாஜி பிகாஜி அப்படிங்கிற ஒருத்தருக்கு தான் கல்யாணம் பண்ணி தராங்க. ஆஃப்டர் மேரேஜ் இவங்க ஹஸ்பண்டோட ஸ்டே பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இவங்க அவங்க வீட்லேயே தான் ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் பாம்பே ஹைகோர்ட்டில் கேஸும் போடுறாரு. கேஸோட ஜட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒன்று ருக்மாபாய் அவங்க ஹஸ்பண்டோட ஸ்டே பண்ணணும், இல்லைனா ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ருக்மாபாய் அன்னைக்கு சொன்ன ஒரு பதில் தான் இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க ஹிஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம். நான் ஜெயிலுக்கு போக ரெடி, பட் ஆனால் ஃபோர்ஸ் பண்ண வச்ச அந்த மேரேஜோட லைஃப்பை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு ரொம்ப போல்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் அந்த கோர்ட்டில் சொல்கிறாங்க. இந்த ஒரு பதில் ஒட்டுமொத்த இந்தியாவே இவங்களை திரும்பி பார்க்க வச்சுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த டைமில் நிறைய நியூஸ் பேப்பர் பப்ளிக் டிபேட்ஸ்லாம் சைல்டு மேரேஜ், உமன்ஸ் ரைட்ஸை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் கூட. கோர்ட் இவங்களோட டிவோர்ஸை அக்செப்டும் பண்ணிக்கிச்சு. இவங்க லீகலாக ஃபைன் அமௌண்ட் 2000 மாதிரி பே பண்ணி டிவோர்ஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் உமன் ஹூ காட் லீகல் டிவோர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு ருக்மாபாயை சொல்கிறோம். ஆஃப்டர் டிவோர்ஸ் இவங்க லண்டனுக்கு போகிறாங்க. லண்டனுக்கு போய் டாக்டர் படிக்கிறாங்க. இவங்க நினச்ச மாதிரி டாக்டரும் ஆகுறாங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் உமன் டாக்டர் அப்படின்னு நம்ம ருக்மாபாயை சொல்கிறோங்க. அங்கே டாக்டர் முடிச்சுட்டு ரிட்டர்ன் பேக் இந்தியா வந்து ரொம்ப வருஷம் டாக்டராக சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ருக்மாபாய் கேஸோட ரிசல்ட் தான் பார்த்தீங்கன்னா த ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட் 1. இந்த சட்டத்து மூலியமா நிறைய பெண்கள் ரொம்ப பாதுகாப்பாகவும் ஃபீல் பண்ணாங்க. ருக்மாபாய் அன்னைக்கு மட்டும் குரல் கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த ஹிஸ்ட்ரி கிடைச்சிருக்காது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பாய்.